திருவள்ளுவர் எழுதின திருக்குறளில் கூட தப்பு சொல்லிடலாம், யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. கம்பராமாயண பாட்டு கூட தெரியலன்னு சொல்லிடலாம், விட்டுருவாங்க. ஆனால் கண்ணதாசன் பாட்டை தப்பாக பாடினோம்னா ஒத்துக்க மாட்டாங்க. இந்த ரஜினி சொல்லுவார்ல, உன்னை முதல்ல சுட வேணான்னு தான் நினச்சேன், இந்த பாரதி வரின்னு ஒன்று சொன்ன பாரு, அதுக்காக யோகி பாபா சொல்லுவார்ல, உன்னை கொல்லாமல் விட மாட்டேன், கொண்டுட்டு பழியை உன் மேலே போடுவேன் அப்படிம்பாரு. இந்த படம்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல போட்டிருக்கு, நானாக பேசிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. இனிமேல் ஆடியன்ஸுக்கு டெஸ்ட்டு வச்சு தான் உள்ளே கூப்பிட்டு வரணும். அங்கே உட்காந்து இந்த பாட்டு தெரியுமா, அந்த அதுக்கெல்லாம் சொல்லிட்டு வாங்க, உள்ளே வாங்க, கை தட்டுங்க, இன்னமாவது பண்ணுங்க. இப்போ நான் ஒரு ரஜினி படத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்கள் யார்? ஜெயிலர் படத்தை சொல்கிறாங்களா? ஜெயிலர். சரி, பல பேர் ஆகாயத்தை பார்த்துக்கிட்டு ஏதாவது அசரீரி கேட்காதா அப்படிங்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இல்லை, அது எதுக்குன்னா அவங்க சொன்னாங்க பாருங்க, கண்ணதாசன் பாட்டு வரியில் தப்பு விட்டுறக்கூடாது. துறவிக்கு அவர் கொடுக்குற விளக்கம், அடே அப்பா, ஒவ்வொன்றும் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயம். நோயாளி பதவியை துறக்கிறேன் என்பதும், சாக கிடக்கிறவன் பொருளை துறக்கிறேன் என்பதும், அனுபவிக்க முடியாதவன் பெண்ணாசையை துறக்கிறேன் என்பதும் துறவு அல்ல. இந்த மூன்றிலும் வல்லவன் இவற்றை துறக்கிறேன் என்று சொன்னால் அதுதான் துறவு. எங்க துறவுக்கு 2 வரியில் அவர் தருகிற அந்த இலக்கிய வரி உலகத்தில் பார்த்து பார்த்து ரசிக்க வேண்டிய ஒன்று.